Hi friends, set paper 1 reasoningல part 2 பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்பர்னு கொடுத்துருக்காங்களா, இஸ்ட்டு UNBM இது அப்படியே மாற்றி ரெண்டாக மாறி இருக்கும். அதே மாதிரி கோஸ்ட்டுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ டபுளாக மாறி இருக்குது. அதான் நம்ம கரெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். DRIVEN அதை எழுதிக்கோங்க. இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் எல்லாத்துக்குமே. பாருங்கள், அதுக்கு கீழே EIDRVN. நெக்ஸ்ட் என்ன பேகம் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. அடுத்தது பேகம்னு இருக்கா, BEGUMன்னு இருக்கா. இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எந்த லெட்டர் மாறி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும். லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன்று ஃபஸ்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி இங்கே கீழே ஃபஸ்ட்டாக போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், அந்த ஐ செகண்டாக வந்திருக்கா, இங்கே தேர்டில் இருக்கிறது செகண்டாக வந்திருக்கா. அப்போ இங்கே உள்ள லெட்ரு எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டு விங்கிறது இங்கிட்டிருந்து செகண்டாக வந்திருக்கு லாஸ்ட்லேருந்து. அதே மாதிரி இங்கே. ஓகேவா? அப்போது இது மாறி போட்டிருக்கேன். சாரி, எப்படி வரும்னா இந்த இடத்துல ஈ வரும். சரியா? ஐ இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல ஈங்கிறது இங்கே வரும். ஓகேவா? இந்த இடத்துல தான் ஜி வரும். சரியா? பாருங்கள், வி இந்த சைடு வந்திருக்கு, ஐங்கிறது இந்த சைடு வந்திருக்கு. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் லெஃப்ட்டு, இது ரைட்டு, இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ UEBGM. சரியா? அடுத்து பாருங்கள், 8th one BDAC. அப்போ பாருங்கள், BDAC, B இந்த இருக்குது, C D, அடுத்து ஏலேருந்து சிக்கு. அப்போ எப்படி இப்போ மாறி இருக்குன்னு தெரியுதா? ஒன்று விட்டு ஒன்று. சரியா? அடுத்தது FHEG. பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கதா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் இப்போ FHEG. அப்போ எஃப்ங்கிறது ஈயை விட்டுட்டு இருக்குது. ஓகேவா? ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். எஃப்பு ஹச்சில் மார்க் பண்ணுங்கள். ஒன்று விட்டு இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? அதில் இருந்து மறுபடியும் எதுக்கு போகுது? ஈக்கு போகுது. அப்போ H to E, ஈலேருந்து ஜிக்கு. ஓகேவா? அப்போ எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து NPMO. என் இந்த இருக்குது, ஒன்று விட்டு பிக்கு இருக்குது. பியிலேருந்து அப்படியே ரிவர்ஸில் என்னது எம்முக்கு வந்திருக்கும், எம்முலேருந்து ஓக்கு வந்திருக்கும். ஓகேவா? அப்போது அதில் இருந்து அடுத்தாப்புலேயே ஒரு நான் கோடு போட்டிருக்கேன் நான் மேலே, அதே மாதிரி கீழேயும் அப்போ என்னது நடுவில் கோடு பிரிச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல கோடு வருமா, வந்துச்சுன்னா அப்போ க்யூவில், அப்போ அதுக்கு அடுத்தது ஸ்டார்ட் ஆகும். சரியா? க்யூவில் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ அடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆர். ஓகேவா? அப்போ ஆர்லேருந்து நமக்கு ஒன்று விட்டுன்னு சொல்லும் போது டீக்கு இருக்கணும். டீலேருந்து என்ன வரணும்? க்யூவுக்கு போயிருக்கணும். ஓகேவா? ஏன்னா ஃப்ரண்ட்டில் தானே போகுது அடுத்து, அதனால் ஃப்ரண்ட்டில் போகும். அப்போது க்யூவுக்கு க்யூவிலேருந்து எஸ்ஸுக்கு. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னதுன்னா அதுதான். எதுலேருந்து மார்க் பண்ணால் RTQS. ஓகேவா? RTQS. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 9th one PRLN. சரியா? இதை எப்படி எழுதிக்கிறேன்னா இதில் போடுற மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி தனியாக இப்போ இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் இது சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், PRLN. அடுத்து என்ன இருக்குது? அதுக்கு கீழே XZTV. அதே மாதிரி லிஸ்ட்டுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? JLFH. அதே மாதிரி இங்கிட்டு உள்ளது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? சரியா? இப்போ பாருங்கள், P இங்கே இருக்குது, அதுக்கு கீழே இருக்குது எக்ஸு. அப்போ P இங்கே பாருங்கள் லெட்டரில், அதில் இருந்து எக்ஸு. அப்போ நடுவில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7. அப்போது 7 லெட்டர்ஸ் நடுவில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸு. ஓகேவா? அப்போது அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள், ஜேலேருந்து
என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இதே மாதிரி அப்போ ஒவ்வொன்றிலையும் நமக்கு எப்படி போகுதுன்னா 7 லெட்டராக ஜம்ப் ஆகிருக்கு. ஓகேவா, இதுலேருந்து 7 இதுலேருந்து 7. அப்போ கண்டிப்பாக அந்த சைடில் இருக்கிறதும் எப்படி இருக்கணும், 7 ஜம்ப் ஆகி தான் இருக்கணும். சரியா, அப்போ அந்த பக்கம் ரேஷியோவில் மேலே உள்ளது கொடுத்துருக்காங்க, அடுத்து கீழே உள்ளது நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ எல்லாமே 7 இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணி போட்டு எழுதுங்க, அவ்வளோதான். ஓகேவா, எல்லாமே 7 பாருங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரியும் எல்லா சம்மையும் செய்யலாம். நம்ம ஒன்று ஒன்றா எப்படியே வச்சு பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நமக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ, நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி செஞ்சால் போதும். அடுத்து 10th பாருங்கள், EGIK. சரியா, அப்போ இ எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, EG அப்போது ஒன்று விட்டு இருக்குது. அடுத்து ஐ ஒன்று விட்டு, அடுத்து கே அப்போது ஒன்று விட்டு விட்டு இருக்குது. அடுத்தது பாருங்கள், FILO. F இந்த இருக்குது, I இங்கே இருக்குது, LO. அப்போ இது எல்லாமே எப்படி இருக்குது, 2 லெட்டர்ஸ் வந்து விட்டு விட்டு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது 1, செகண்டாக பார்க்குறது 2. சரியா, அப்போ அடுத்து பாருங்கள், ரேஷியோக்கு அப்புறம் கொடுத்துருக்கிறது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, FH கொடுத்துருக்காங்களா. அப்போ எஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 1 ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா, 1 விட்டு 1 விட்டு இருக்கணும். அப்போ செகண்ட் அதுக்கடுத்து வர்றது ஃபுல்லாக எப்படி இருக்கணும், 2 ஃபார்ம் ஆகிருக்கணும். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், இங்கே ஈனா இங்கே எஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து என்ன இருக்கணும், அது எப்படி போட்டோமோ அதே போல் தான் இது. சரியா, அப்போ ரேஷியோக்கு அந்த சைடு இருக்குது, ஃபஸ்ட் லெட்டர் வந்து எஃப்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போனா கண்டிப்பாக அடுத்தது வர்றது என்னதில் இருக்கணும், ஜியில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, அப்போ ஜி அதுலேருந்து நம்ம 2 பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி போகும்போது JMPன்னு இருக்குது. ஓகேவா, தட்ஸ் ஆல்.